நான் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி போட்டு காமிக்கிறேன். இது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான், பாசுமதி இல்லை. இந்த இதில் வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் 2.5 போட்டிருக்கேன் அரிசி அளவு. இந்த இதால் இந்த டம்ளரால் 2.5 போட்டிருக்கேன். மற்ற ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி ஒன்று. இது நீங்கள் வந்து இதுக்கு மிளகாத்தூள் இப்போ அது பிரியாணி பவுட்ரு எதுவுமே நான் வாங்கலை. இப்போ வீட்டில் இருக்கிற அந்த இதை வச்சு தான் நான் போட போகிறேன். இது நாட்டுக்கோழி, இது வந்து புதினா, இது கொத்தமல்லி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இந்த அளவு போதும். இது தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி இதை வச்சுருக்கேன். இதில் இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு. இது ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதை அதனால் பிரியாணி பவுட்ரு வேறு எதுவும் சேர்க்கலை. மிளகாத்தூள் சேர்ப்பேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ அரிசி வந்து ஊற வைக்க போகிறேன். அரிசியை ஊற வச்சிடறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கிறோம். இந்த குக்கரில் நான் போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் 100 கிராம் அளவு, 100 கிராம் போடணும். வெங்காயம் நல்லா செவரணும். நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். செவந்து வந்துடுச்சு. இது மாதிரி வந்த இதுக்கு அப்புறம் தான் இது செவந்து வெங்காயம் நல்லா செவந்தோடனே தக்காளி போடணும். தக்காளியை போட்டு இதுக்குள்ளே உப்பு வந்து உப்பு போடணும். இது கூட புதினாவை போட்டுருவோம். பாதி புதினா போட்டுருக்கோம். மீதி கொத்தமல்லி, புதினாவும் மறுபடியும் சாதத்தை இதில் வந்து இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் உங்கள்கிட்ட அங்கே காமிச்சேன்னா அதெல்லாம் இதில் போட்டு அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் போட்டு இதில் அரைச்சிருக்கேன். இதை எல்லாமே இப்போ இதோட சேர்க்க போகிறோம். இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இது வேகணும். இப்போ இது நல்லா செவந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. நல்லா வாசனை வந்துட்டு இப்படி வந்துடுச்சு. மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சத்தூள் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது எல்லாமே கலந்து அரைச்ச தூள், மிளகாத்தூள். இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு லெமன் வந்து 1/2 மூடி போட்டுக்கலாம். அதில் அப்படியே வயிறு அல்சர் உள்ளவங்க இந்த தயிரை போட்டுக்கலாம். லெமன் சேர்க்க வேண்டியதில்லை. போட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் கழுவி வச்சுருக்கிறத இதில் போடுறேன். இப்போ நல்லா இப்போ வெந்து நல்லா வாசனை வந்துட்டு இந்த வெந்நீர், இந்த அடுப்பில் வெந்நீர் வந்து நான் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இதில் நம்ம 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அரிசி 1 டம்ளருக்கு
ரெண்டரை டம்ளர் வீதம் நான் தண்ணி ஊற்றுறேன் இப்போ. ஏன்னா இது பாசுமதி இல்லை, சின்ன அரிசி, ஜீரக சம்பாவும் இல்லை, இது வீட்டில் சமைக்கிற அரிசியில் போட்டிருக்கேன். அதனால் 2.5 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கு. இப்போ ஊற வச்ச அரிசியை நான் தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசி தண்ணி வடிகட்டிட்டேன் நல்லா. இப்போ அந்த அரிசியையும் சேர்த்துக்கிறோம் தண்ணி இல்லாமல். இது தம்மில் போட போகிறேன், அவ்வளோதான். இப்போ தம்மில் போட்டேன். இது வந்து ஒரு விசில் வந்தோடனே எடுத்துடலாம். அடக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அடக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி நம்ம போட்டுக்கணும். இதில் புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நெய் வச்சுருக்கீங்க, கொஞ்சமாக நெய் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ இது வந்து நான் ஒரு கிண்டு விட்டுறேன். இது வந்து நம்ம குக்கரில் இது மாதிரி வைக்கிறோம். இன்னொரு நாள் நான் தம்மில் போட்டு காமிப்பேன் செய்கிறேன் எப்படின்ட்டு. அனைவருக்கும் வணக்கங்க. நான் முதல் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, எனக்கு நிறையா ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. இப்போ மறுபடியும் இதுவும் நீங்கள் எப்படி நல்லா இருக்கா என்னன்னு செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நிறையா ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.